ஆமா, அவங்க 2 பேரும் எப்ப கிளம்பி போனாங்க? இப்பதான் போனாங்க. யோ! ரவுடி பேபிட்ட திவ்யா உண்மையை சொல்லிருப்பாளா? ரவுடி பேபி! ரவுடி பேபி! அவள் பேபி என்னங்க எங்க போனீங்க? என்னாச்சு அவள் பேபி? ஏன் இப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வரா? ஏங்க இங்க பாரு எப்படி மூச்சு வாங்கி வேர்த்து கொட்டுது பாரு. என்னாச்சு? ஏங்க என்கிட்ட சொல்லாம வாக்கிங் வந்தீங்க? உங்களை காணோன்னு எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் தெரியுமா? நான் அத்தையாண்ட சொல்லிட்டு தானே வந்தேன். அ- வாக்கிங் போறது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதான். அக்கா சொல்லிச்சு. சரி அவள் பேபி, இனி வாக்கிங் எல்லாம் போதும். ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். நான் ஆ. இரு நான் ஆட்டோ ஏதாவது பிடிக்கிறேன். இங்கதான் நான் நிறுத்தினா. வாங்க போலாம். வாங்க ஏறு. சீக்கிரம் வா. டேய் பால் தூக்கி போடுறா. ஓடு ஃபாஸ்டா. கேட்ச் வந்து பாரு. கேம் நல்லா இருந்ததுல்ல? அதான் இன்னைக்கு நமக்குள்ள நடந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல்ல? நோ அமுல் பேபி, இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகவே கூடாது. ஓ ரவுடி பேபிக்கு உண்மை தெரிஞ்சிட கூடாதுன்னு அந்த துடிப்பு இருக்கே, ஐயோ அது வேற லெவல். எங்க உன் ரவுடி பேபி கிட்ட நான் உண்மையை சொல்லிடுவேனோன்னு நீ ஓடி வந்த வேகத்தை பார்க்கும்போது நீ உன் ரவுடி பேபி மேல வச்சிருக்கிற பாசம் அந்த வேகத்துல தெரிஞ்சுது. உண்மையாவே உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரபு. அதே சமயத்துல உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீலிங்காவும் இருக்கு. சரி, என்னோட ஃபீலிங்க விடு. என் மேலதான் உனக்கு அக்கறையே இல்லையே. உன்னோட கேரிங் எல்லாம் அந்த ரவுடி பேபி மேலதான். ஆமா, எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போற? ஆ, அதுக்கு பேசாம சத்யா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்ல? இல்ல வேணாம் திவ்யா. உன்னோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது பிரபு. பட் சத்யா ரொம்ப போல்டான பொண்ணு. இதெல்லாம் டேக் இட் ஈஸியா எடுத்துப்பா அவ. வேணும்னா நான் சத்யா கிட்ட அவ கர்ப்பமா இல்லங்கிற உண்மையை சொல்லிடட்டுமா? ரவுடி பேபியால நிச்சயமா இதை தாங்கிக்க முடியாது. அவங்க அழுதுட்டாங்கன்னா இதை தாங்கிக்கிற சக்தி நிச்சயமா எனக்கு கிடையாது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா சத்யாவை பார்க்கும் போதெல்லாம் உண்மையை சொல்லணும் போலதான் இருக்கு. இன்னைக்கே இதுக்கு என் கார்டு போட போறேன். திவ்யா ப்ளீஸ் திவ்யா ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லிடாத ப்ளீஸ். நமக்குள்ள ஒரு டீலிங்க்கு வருவோமா? நான் உன் ரவுடி பேபி கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கணும்னா நீ ஒன்னு பண்ணணுமே. என்ன பண்ணணும் சொல்லு. ரொம்ப சிம்பிள். உன்னால கண்டிப்பா முடியும். என்னன்னு சொல்லு. நீ என்ன பார்த்து திவ்யா நீ ரொம்ப அழகா இருக்கன்னு
ரொமான்ஸ் மூட்ல சொல்லணும். ஏய் என்ன என்ன சொல்ல மாட்டியா? நான் அழகா இல்லையா? வேற என்ன பண்ணும் சொல்லு, பண்றேன். வேற எதுவும் பண்ண வேண்டாம். என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லு, அது போதும். நீ சொல்ல மாட்டல்ல? சரி, அப்போ நான் சத்யா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். வேணாம் திவ்யா, வேணாம். நான் சொல்றேன்ல, நான் சொன்னா கேளு. அப்போ நான் சொல்றத நீ கேளு, இல்ல நான் சத்யா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவேன். அவங்க கிட்ட ஹேய் இடியட்! சாரிக்கா அண்ணா, பால் எடுத்து போடணா. தேங்க்ஸ்ண்ணா. திவ்யா, ரத்தம். உனக்கு இப்போ ரொம்ப குளு குளுன்னு இருக்குமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல திவ்யா. உனக்கு ரொம்ப வலிக்குதா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் தேவையில்ல. என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. இல்ல இல்ல, நான் எதுக்கு? நான் இப்போ உண்மையை சொல்லாம போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் சொல்லதான் போறேன். ஏய் சார், செக்கப்க்கு வந்திருக்கோம். அப்படிங்களா? பேர் சொல்லுங்க. சத்யா, சௌமியா. வெயிட் பண்ணுங்க மேடம், நான் கூப்பிடுறேன். சரி. ஓகே மேடம். வாங்க, கொஞ்சம் பின்னாடி சரிம்மா. உட்காருங்க. ஓகே மேடம். சௌமியா, கூப்பிடுறாங்க. நீங்க போய் டாக்டர் பார்க்கலாம். போய் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு வா. வரேன். போயிட்டா. பேபியோட growth ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. தேங்க்யூ டாக்டர். ஏய், சௌமியா, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, நீ இதெல்லாம் வாங்கணும். சரி. டேய் மாக்கா, வாடா. போய் இந்த மருந்தெல்லாம் சீக்கிரமா வாங்கிட்டு வா. சத்யா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, நீங்க போய் பார்க்கலாம். அத்தை போயிட்டு வந்து. போயிட்டு வா. போயிட்டு வாங்க அண்ணி. இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? இப்ப எடுக்கலாமா வேணாமா? என் போனை அவாய்ட் பண்றானா இல்ல உண்மையாவே பிஸியா இருக்கானா? ஹலோ, என்ன போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிற? அட்டன் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். நீ அட்டன் பண்ணாம இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு இல்ல, உனக்கு தான். இந்த பார், தேவையில்லாம பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. இப்ப நீ எதுக்காக ஃபோன் பண்ணி அந்த விஷயத்த சொல்லு. ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் கால் பண்ணேன். நீ முதல்ல எதுக்காக கால் பண்ணேன்னு சொல்லு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகே சொல்றேன். உன் ரவுடி பேபி கிட்ட என்ன உண்மையை சொல்ல வேண்டான்னு சொன்னல, ஆனா இப்போ டாக்டரே சொல்ல போறாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்ற? உங்க அம்மா சௌமியாவையும் சத்யாவையும் செக்கப்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நிஜமா சொல்ற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீயே ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. ஆனா ஒரு விஷயம், சீக்கிரமா கிளம்பி போ. லேட் பண்ணனா
ஒரு ரவுடி பேபி கர்ப்பமா இல்லங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ம். ஏய் அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. வலி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல நான் போய் டாக்டரை பாத்துக்கிட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க. அருண் ஒரு நிமிஷம். அருண், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். உங்க பைக் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்தாங்க சார். அப்படியே என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னன்னு பார்க்க ஓகே சார், நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. லைசன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, என்னதான் பண்ணிட்டு இருக்க? யோ 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 நிறுத்தியா நிறுத்தியாங்கறல நிறுத்தியா நிறுத்துங்கற சார் நிறுத்துங்கற இவ்வளவு அவசரமா எங்கயா போயிட்டு இருக்க? சார். முதல்ல வண்டியை ஓரம் கட்டு. சார் சொல்றது லைசென்ஸ் எடியா முதல்ல. யோ லைசென்ஸ் பேப்பர் எல்லாம் எடியா. சார் நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் சார். என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். யோ வாரம் பூரா இதே மாதிரி தான் ஒவ்வொரு காரணமா சொல்லிக்கிட்டு இருக்கான். சார் இல்ல சார், ரொம்ப அர்ஜென்ட் சார், நம்புங்க சார். நான் லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து சார். யோ நீ முதல்ல பேப்பர் எடு. சார் ப்ளீஸ் சார், யோ நம்புங்க பேப்பர் சார். எடியா. சார் பேப்பர். யோ உன்னதாயா சொல்றேன், பேப்பர் எடியா. சார் உங்களுக்கு வேணா வண்டியை நீங்களே வச்சுக்கோங்க சார். நான் அர்ஜென்ட்டா போகணும் சார். நான் வந்து எடுத்துக்கிறேன். சாரி சார். யோ இல்லையா யோ இல்லையாங்கறல. ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல, நான் வரேன். உட்காருங்க. உங்க நேம் என்ன? சத்யா. ஓகே. உங்க ஏஜ்? 20. என் குழந்தையை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என் குழந்தையை காப்பாத்துங்களே. ஒரு நிமிஷம் டாக்டர். ஐயோ என் குழந்தையை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என் குழந்தையை காப்பாத்துங்களே. யாராவது வாங்க ப்ளீஸ். குழந்தையை காப்பாத்துங்க. மேல இருக்காங்க. யாராவது வாங்க. என் குழந்தை பேசுற போறா. சீக்கிரம் வாங்க. மாடில ஒரு குழந்தை இருக்கு. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்களே. ஐயோ மேல நிக்கறாளே. நீங்க வாமா. யாராவது காப்பாத்துங்க. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ப்ளீஸ் என் குழந்தையை காப்பாத்துங்க. அந்த குழந்தை எப்படி அங்க போச்சு? ஒரு பைத்தியம் ஒண்ணு குழந்தைய மேல தூக்கிட்டு போயிடுச்சுமா. இருங்க, ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் சௌமியா. ச்சே, லைனே போக மாட்டேங்குதே. அண்ணி லைன் வர போல அண்ணி. குழந்தை பாவம் எட்ஜில் இருக்கு. இருங்க. ஏய் என்ன எங்க போற? அத்தை, எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிக்கிறாங்களே தவிர யாருமே குழந்தைய காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. நான் காப்பாத்துறேன் அத்தை. ஏய் சத்யா, நீ கன்சீவா இருக்கமா? இந்த மாதிரி நேரத்துல நீ மேல எல்லாம் ஏறக்கூடாது. அத்தை, குழந்தை ஆபத்துல இருக்குது. அவரு குழந்தை கீழே வந்துச்சுன்னா என்ன பண்றது? எல்லாரும் மாதிரி என்னால இருக்க முடியாது. அண்ணி, நான் போய் குழந்தைய காப்பாத்துறேன். அண்ணி சத்யா சொன்னா கேளு.
பாத்து சத்யா, ஐயோ மெதுவா பாத்து. சத்யா, ஐயோ என்னம்மா அது? சொல்ல சொல்ல கேட்காம இந்த பொண்ணு செக்கப்க்கு வந்த இடத்துல சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, கவலைப்படாதீங்க பெரியம்மா. அண்ணி வயித்துல இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அவங்க கர்ப்பமா இருக்காங்களா? ஆமாம்மா, அதான் பயமா இருக்கு. சத்யா, அந்த குழந்தைய காப்பாத்த போறவங்க கர்ப்பமா இருக்காங்களா? அப்படியா? பாத்து. வாமா வா. ஐயோ, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. உனக்கு ரெட்டை புள்ள பிறக்கணும். பொண்ணுதாங்க. தைரியமா ஏறி காப்பாத்து. இவ்வளவு தைரியம் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுமா. சூப்பர்மா. கர்ப்பமா இருக்கிற நீங்க உங்களை பத்தி கூட கவலைப்படாம தைரியமா மேலே ஏறி குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. உங்க துணிச்சலை பாராட்டியே ஆகணும் மேடம். கங்க்ராட்ஸ். என்ன கூட்டமா இருக்கு? யாருக்கு என்னாச்சு? பத்திரமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரத்துல துணிச்சலா நடந்துகிட்டு குழந்தைய காப்பாத்திட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம். மீ, பிரபு, என்னாச்சு? அதுவாடா, மனநிலை சரியில்லாத பொண்ணு அந்த குழந்தைய மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டா. நல்ல வேளை நம்ம சத்யா தான் மேல போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. சௌமியா, டாக்டர் சத்யாவை செக்அப் பண்ணிட்டாங்களா? இன்னும் இல்லைண்ணா. அண்ணி செக்கப்க்கு போகும்போது தான் வெளியே ஒரே சத்தமா இருந்ததா நாங்களும் வெளியே வந்துட்டோம். நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஆமா, மீட்டிங்லாம் முடிஞ்சா? ஆ, நீ எதுக்கு இங்க வந்துக்கிற? அது நீ செக்கப்க்கு வந்திருக்கதா சொன்னாங்க, அதான் வந்தேன். ஏங்க என்கிட்ட சொல்லாம கூட கிளம்பி வந்துட்டீங்க? அது அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சௌமியாவை செக்கப்க்கு கூட்டின்னு போறேன், நீயும் வான்னு கூப்பிட்டாங்க. அப்படியே கார்ல ஏறி வந்துட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டாங்க பேபி. சாரி. பரவாயில்ல. சரி வாங்க, டாக்டர் ஆண்ட போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருவோம். வாங்க. எங்க எங்க நீங்க அப்படி உட்காருங்க, நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? போய் உட்காருங்க. நீனும் உட்காருமே. உட்காரு. உட்காருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ரொடி பேபி வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேம்மா, வாங்க. ஓகே ஓகே, வாங்க. உட்காருங்க. சத்யா, ரொம்ப துணிச்சலா குழந்தைய காப்பாத்துன. கங்க்ராட்ஸ். என்ன டாக்டர் நீங்க, வயித்துல வளர எத்தனையோ குழந்தைங்களை நீங்க காப்பாத்துறீங்க. வளர்ந்த குழந்தைய காப்பாத்தினதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு போய் வாழ்த்தெல்லாம் சொல்லி நிறையறீங்க. ஓகே, நம்ம செக்கப் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பிறந்த குழந்தையா இருந்தா அது வளர்ச்சிய கண்ணுல பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியை நீங்க தானே பார்த்து சொல்லணும்.
சார் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அது சார் ப்ளீஸ். ஆ நான் வெளில இருக்கேன். போலாமா? வாங்க. ஓகே, நீங்க எந்திரிக்கலாம். அவள் பேபி, ஆ? டாக்டர் அத்தியா கூட்டின்னு வர சொன்னாங்க. ஆ சரிங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ம். என்ன பிரபு? மம்மி ஆ. டாக்டர் ஒன்று கூப்பிட்டாங்க. நீ வா. ம் வா. குழந்தை நல்லபடியா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.